என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த மாதமெல்லாம் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணத்தை குறித்த வசனங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஜீவ வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மனம் திரும்புதலையும் ஒரு பெரிய நம்பிக்கையும் கொடுக்கிறது என்று நான் விசுவாசிக்கின்றேன். இன்றைக்கும் கூட மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நாம் பொதுவாக என்ன நினைக்கிறோம்? நம்முடைய ஜெபங்களால் நாம் தேவனை மாற்ற முடியும் என்று நினைக்கிறோம். நான் ஜெபித்தால் தேவன் பதில் கொடுப்பார், அவர் கடின இருதயத்தோடு கூட இருக்கிறார், நான் ஜெபம் பண்ணினால் ஆண்டவர் உடனடியாக மனம் இறங்கி விடுவார் என்று நாம் நினைக்கிறோம். அது அப்படி அல்ல. ஜெபம் தேவனை மாற்றுவதல்ல, நம்மை மாற்றுகிறது. இதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் நம்முடைய இரட்சகர் இயேசு ஜெபித்த ஒரு ஜெபம். இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39வது வசனம். சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், அதாவது சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மிக கடினமான ஒரு காரியம். சுயம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கும். இந்த பாடுகள் எனக்கு வேண்டாம், இந்த கஷ்டங்கள் எனக்கு வேண்டாம் என்று. நாமும் கூட பல வேளைகளில் எப்படி நினைக்கிறோம்? கஷ்டமான ஒரு காரியமா, கடினமான ஒரு காரியமா, ஐயோ எனக்கு அது வேண்டாம் என்று நினைக்கிறோம். இங்கே இரட்சகர் இயேசு ஜெபிக்கிறார், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். ஆண்டவர் இயேசு 100% அந்த சிலுவை மரணத்தை மறுத்திருக்கலாம், வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம். அவருடைய ஜெபத்தில் 2 பகுதி இருக்கிறது. நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனால் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுது. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கூட அப்படித்தான் ஜெபிக்க பழக வேண்டும். எனக்கு இது வேண்டாம், எனக்கு இதை கொடுக்காதிரும், இதை என் வாழ்வில் அனுமதியாதிரும் என்று சொல்லி ஜெபிக்கிறதை விட, ஆண்டவரே நீங்க கூடுமானால் நீங்கட்டும், இல்லையென்றால் உம்முடைய சித்தத்தின்படியாக கடவது என்று சொல்லுவது பிதாவை கனம் பண்ணுவதற்கு ஏதுவானது. 2ஆம் தரமும் இரட்சகர் இயேசு ஜெபிக்கிறார். அந்த வசனத்தையும் வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 42. அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இந்த ஜெபத்தில் இன்னும் ஒரு படி, ஒரு மாற்றம் இருக்கிறது. என் சித்தம் அல்ல, நான் பானம் பண்ணினால் ஒழிய இது நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. அதாவது ஒரு மனித வழக்கில் நான் இப்படி சொல்லுகிறேன், இன்னொரு 50% ஆண்டவர் பிதாவின் சித்தத்திற்கு கடந்து வந்து விட்டார். 3ஆம் முறை ஜெபிக்கும் பொழுது வசனம் 44 மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தார். ஜெபித்து விட்டு எழும்பும் பொழுது, என் சித்தம் அல்ல உம் சித்தமாக கடவுது என்று 100க்கு 100 பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? ஜெபிக்க தெரியாது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் இயேசு ஜெபித்தது போலவே நீங்களும் ஜெபியுங்கள். ஆண்டவரே, இது நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது, என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். இன்றைக்கு உம் சித்தமாக கடவுது என்று சொல்லி ஜெபிக்கிறதற்கு தைரியம் இல்லாமல் இருக்கிறீர்கள் அல்லவா? தைரியத்தோடு சொல்லுங்கள், உம்முடைய சித்தமாக கடவுது. வாலிப பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது பிதா தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். அது ஒன்றுதான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று எங்கள் இரட்சகர் இயேசு ஜெபித்தது போல உம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்ற நிலைமைக்கு ஏறி வருவதற்கு அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. வாழ்க்கையில் என்ன தீர்மானிப்பது என்று தெரியாமல், எதை தீர்மானிப்பது என்று தெரியாமல், என்ன நடக்கும் என்று புரியாமல் குழம்பி போயிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு உங்கள் பிள்ளைங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே,
என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று சொல்வது ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஜெபம். அந்த ஒரு ஜெபத்தை இன்றைக்கு ஏறிடுங்கள். எந்த விஷயத்தில் நீங்கள் குழம்பி இருக்கிறீர்களோ ஆண்டவர் அந்த விஷயத்தில் உங்களுக்கு தெளிவையும் வழிநடத்துதலையும் தருவார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.